சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குது. ஸ்கிரீன் வரல உஸ்தாத். வரலையா? ஸ்கிரீன் வந்துச்சு. ஆயித்தானே. ஸ்கிரீன் வந்தாச்சு. ஆயித்தானே, பிஸ்மில்லா. எப்படி உங்களோட போன கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு படிச்சுதா? விசேஷங்கள் விளங்குதா? என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி ஆமா, ஆமா உஸ்தாத். உங்களுக்கு முக்கியமா நான் நினைக்கிறேன் 2 அல்லது 3 விஷயம் தான் டார்கெட் பண்ணி தந்தேன். இந்த விஷயங்கள் திருப்பி வில வரக்கூடாது, அப்படித்தானே? ஆமா, ஆமா உஸ்தாத். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். வந்து பாப்போம். அந்த விஷயங்களை மட்டும் திருத்தி இருந்தா பெரிய சாதனை தான். வேற ஒண்ணும் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். லஃபீ ஹுஸ்ர். என்ன பாத்தீங்களா? பாத்தீங்களா? திருப்பி வரும், திருப்பி திருப்பி வரும். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இன்னல் இன்சான, அந்த இ சவுண்ட் எடுத்துக்கோங்க. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இன் வரலையா உஸ்தாத்? லின்சான அல்ல, இன்சான, அந்த இ சவுண்ட் எடுக்கும். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். மாஷா அல்லாஹ். திருப்பி வருங்க. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். ரெண்டாவது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். திருப்பி வருங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். மாஷா அல்லாஹ். நிறைய பேர் மாறி நல்லா. மூணாவது வாங்க பாப்போம். ஈலாஃபிஹிம் ரஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப். திருப்பி வாங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. ரிஹ்லத ஷிதா, அதுல ஷத்து ஒன்று மிஸ் ஆகுது. பாப்போம். الشتاء ரிஹ்லத ஷி. والصيف. ரிஹ்லத ஷி. تشي إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி வருங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. ரிஹுலத என்று வரக்கூடாது, அது அடுத்த பிரச்சனை ஆகி. இப்ப ரிஹுலத என்று வர்றது பில. விளங்குதா? رحلة ரிஹ்லத. إيلافهم இலாஃபிஹிம். ரிஹ் رحلة. இருந்தா திருப்பி ரிஹுலத வருது. அதான் பில. ரிஹுலத என்று வரக்கூடாது. إيلافهم رحلة الشتاء والصيف. முதலாவது வாங்க பாப்போம். إن الإنسان لفي خسر. திருப்பி வருங்க. إن الإنسان لفي خسر. லஃபீ ஹுஸ். லஃபீ ஹுஸ். لفي لفي خسر. திருப்பி வருங்க பாப்போம். إن إن الإنسان لفي خسر. إن الإنسان لفي خسر. லஃபீ ஹுஸ். லஃபீ ஹுஸ். ل- لفي خسر. பாட சாங் கொஞ்சம் வரட்டும். லஃபீ ஹுஸ். லஃபீ ஹுஸ். ل- لفي خسر. இப்போது மூணாவது إن பாப்போம். الإنسان إيلافهم 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 رحلة الشتاء
والصيف. واضح يا أستاذ؟ السلام عليكم. கொஞ்சம் மூணாவது பாபு. சவுண்ட் சவுண்ட் கேக்குதா? ஈலா இப்ப கேக்குது. ஆ. ஈலாஃபிஹிம் ஈலாஃபிஹிம் إيلافهم رحلة الشتاء ரிஹுலத رح- ரெண்டு வாரது பிழை. رحلة رحلة الشتاء رحلة الشتاء. رحلة الشتاء. إيلافهم رحلة الشتاء والصيف. இப்போ போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. அந்த ரிஹலத்தன் வாரது பிழை சிஸ்டர். அதுவும் அவங்களோட ஷீன்ல சத்து வருது இல்லை, என்ன செய்யற ரெண்டு பிரச்சனை. அது ரெண்டையும் அது புடிச்சுக்கோங்க. என்ன செய்ய உஸ்தாத்? சொல்ல ரெண்டு பிரச்சனை விளங்கிச்சா? ஒன்று ரிஹலத்த, ஆமா ஆமா. அடுத்தது இந்த ஷத்து. இந்த ரெண்டையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். إيلافهم رحلة الشتاء والصيف. நம்பருக்கு போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. واضح يا أستاذ؟ ஹாய், நாங்க அடுத்து சேர்த்து சவுண்ட் பார்ப்போம். கேக்குதா? சரி, இதோ வந்து பாப்போம். وإن لنا للآخرة والأولى. இன்னங்கிறது பிழை. ஈக்கு சவுண்டு போகக்கூடாது, அதான் பிழையாயிக்குது. وإن لنا وإي. وإن لنا للآخرة والأولى. ஓகே குட். இதுல வந்து பாப்போம். أإذا كنا பிழை. عظاما نخرة. أإذا كنا أإذا كنا عظاما نخرة. إذا كنا கேட்டுங்க. أإذا كنا عظاما نخرة. كنا அல்ல, كنا عظاما நீட்டுங்க. كنا عظاما. أإذا كنا عظاما نخرة. போதுமா? أإذا إذا كنا كنا நீட்டுங்க. إذا أي كنا. أإذا كنا عظاما نخرة. போதுமா?
أي أإذا ஐதா அல்ல, كنا ஐதா அல்ல, ஐதாங்கிறது பெல. அ இ அப்படின்னா நீங்க முதல்ல உச்சரிக்கிறீங்க அலிஃப், அதுக்கு பின்னாடி உச்சரிக்கிறீங்க யா. ஆனா இங்க வந்து ரெண்டுமே அலிஃப். இந்த வித்தியாசம் விளங்குதா? أإذا ஐதா ஆமா இல்ல விளங்குது சிஸ்டர், உஸ்தாத். ஐதா இல்ல. அ இ அ இ அ இ அ இ வித்தியாசம் விளங்குதா ரெண்டுக்கும்? அ இ அ இ. ஆமா. எஸ், அப்ப அந்த உச்சரிப்புல நீங்க அ இ என்றதை ஃபோர்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும். இ அ ஈத. أإذا أإذا வரல, வரல, வரல. كنا இதான் தான் வருது. இதான் தான் வந்திக்குது. இதான் தான் வந்திக்குது. أإذا முதலாவது வார சரி உங்களோட அங்க இல்ல பிரச்சனை. ரெண்டாவது வாரது இ, அதான் பிரச்சனை. أإذا كنا عظاما نخرة இது மட்டும் ஒதுங்க பாவம். أإذا பிழை. ரைட். كنا பிழை. அதை விட்டு போடுங்க. அதுலயும் பிழை வருது. ஓகே, இது இந்த துணை மட்டும் ஒதுங்க பாவம். أإذا எப்படி சத்தம் போட்டு ஒதுங்க. أإذا இதா. அதான். أإذا பாத்தீங்களா? أي இ. இப்ப அதையும் விட்டு போடுங்க. இது மட்டும் சொல்லுங்க. இ எப்படி? أي இ. أي எஸ். இப்ப விளங்குதா? தெளிவா வருதா? இத சவுண்ட். أي வருதானே? அ இ அ இ இந்த ஆமா. சவுண்ட் ஓதல்ல வராட்டி போல பிரச்சனை ஆகும். இப்ப நீங்க ஓதுங்க. أإذا குட், மாஷா அல்லாஹ். நீங்க ஓது நேரம் மாறி இப்படிமா ஐத குன்ன ஐத குன்ன என்று மாறீங்க. இல்லைங்கதா? இப்ப ஓதுனே சரி. லாஸ்டா இப்ப ட்ரை பண்ணீங்க. இத குன்ன இத குன்ன என்கிறது சரி. م. أإذا كنا عظاما نخرة குட். ஓகே, மூணாவது. ثم لتسألن يومئذ عن النعيم அதுலயும் அதே பிரச்சனை. யௌம இதீன், யௌம இதீன் இ. ثم لتسألن يومئذ அலுன்னு அல்ல, عن النعيم அலுன்ன யௌம இதீன், அலுன்ன யௌம இதீன், லதுஸ் அலுன்ன யௌம இதீன். ثم لتسألن يومئذ வரல, யௌம عن இதீன் பல. النعيم இந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. யௌம இதீன் அப்படி ஆகிது. يومئذ பிழை ஏது? யௌம இதீன் அப்ப இல்ல யாதான் வந்திக்குது. யௌம இதீன். يومئذ எப்படி சொல்லணும் உஸ்தாத்? நீங்க இப்ப என்ன ஓதுனீங்க? இப்ப இதுல ஹம்சா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? யா ஹம்சா எடுத்து போட்டு யா வச்சுக்கிறீங்க. யௌம இதீன் சரிதானே? அப்படிதான் வந்து விளங்குதா? என்னத்த பிழைன்னு சொல்லி யௌம இதீன் சரியாது. இல்ல. பிழை. ஏன் பிழை? யூ அது என்னன்னு தெரியல உஸ்தாத். யௌமை நான் கேட்கிற தெளிவான யௌம இதீன் சரியா பிழையா? யௌமைதின் தெரியல. யௌம பிழையா? இதீன். நான் கேட்கிறேன் கூட சரியா பிழையாண்டு. யௌம இதீன். பிழைதான் ஏன் பிழை? உஸ்தாத். எந்த எழுத்துல பிழை வருது? பாப்போமே. ஈல. ஈல. ஏன் ஈல பிழை? வெரி குட். இந்த ஏன் பிழை? ம். உச்சரிப்பு பிழையா இருக்கு. உச்சரிப்புல பிழையாது. அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்க என்னத்தை உச்சரிக்கிறீங்க? ஹம்சாக்கு பதிலாக நீங்க எதை உச்சரிக்கிறீங்க தெரியுமா? கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட யாவை ம். தான் உச்சரிக்கிறீங்க.
இப்ப உச்சரிச்சு பாருங்க இந்த யாவை வச்சு. யௌம ஈதின். யௌமை யௌமை யௌமைதின். என்ன உச்சரிக்கிறீங்க? ஈதான் வருது. யா இதை வருதா மாத்தணும். அலிஃப் வருதா? ஏதான் வருது. யா அலிஃப். தான் வருது. விளங்கிச்சா பிரச்சனை? ஆமா, வழங்குச்சு. உங்களுக்கு பிரச்சனையை விளங்கப்படுத்தினது எனக்கு உண்மையிலே சாதனை தான். உங்களுக்கு பிரச்சனை விளங்குறதுங்கிறது எங்களுக்கு அறவாசி, உங்களுக்கு அறவாசி விட கிடைச்சிட்டு. இந்த அறவாசி விட நீங்க தான் ட்ரை பண்ணணும். சரியா? இதே ஓகே. பிரச்சனை தான் இந்த இடத்துலயும் உங்கள்கிட்ட இருந்துச்சு. கீதா யாவை தான் உச்சரிச்சீங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ம். கஷ்டப்பட்டு அழைப்பு வந்திக்கிறீங்க. ஈத. கீத தெளிவா வருது யார சவுண்ட். கீத கஷ்டத்து வைக்கப்பட்ட யா. பாருங்க, அலிஃப்ங்கிறது ம். அரபிக்கில் இருக்கிற முதலாவது எழுத்து. நீங்க உச்சரிக்கிறீங்க அல்பபெட்டிக் ஆர்டர்ல கடைசி ஆகிக்கிற எழுத்து. எப்படி இதை சரியான்றது? முதலாவது எழுத்து வந்திக்குது அலிஃப சொல்லி உச்சரிங்கன்னு சொல்லி நீங்க ஓதுறீங்க கடைசி எழுத்து யாவ. பாத்தீங்களா பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம அலிஃபு யாவும் இந்த இடத்துல என்ன செய்யுது? ம். தொடர்பாகுது. அது கொஞ்சம் இந்த விஷயத்தை யோசிச்சு நீங்களே எனக்கு ஈத சவுண்டை எப்படி உச்சரிக்கணும் என்று சொல்லி போன கிளாஸ்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு வரோம். அந்த உச்சரிப்பை எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்க ரெடி பண்ணி கொண்டு வரணும். இ- யௌமைதீன் எப்படி ஒரு சொல்லி தாருங்க உஸ்தாத். யௌம ஈதின் என்றால் யா. யௌம ஈதின். ம். யௌம ஈதின் ஈ. ஈ. யாக்கு என்ன செய்யும் என்றால் உங்களோட நாவினுடைய பகுதி மேலுக்கு தூக்கப்படும். யௌம ஈதின். நாக்கு அசைக்காம உங்களுக்கு யாவை உச்சரிக்க முடியவே முடியாது. நாவு அசைத்தால் அலிஃபை உச்சரிக்கவே முடியாது. வேற என்ன விஷயம்? ரெண்டுக்கு வேறுபாடு எப்படி? நாவு அசைப்பட்டால்தான் யா உச்சரிக்கப்படும். நாவினை அசைக்காவிட்டால் தான் ம். அலிஃப் உச்சரிக்கப்படும். அலிஃப். அந்த யௌமைதீன். நாக்கு அசைக்கிறீங்க, மேல தூங்குறீங்க நாக்கு. யௌம ஈதின். மேலுக்கு தொண்டையில பிடித்து நாக்கு படுது. யௌமைதீன். இப்பயும் கொஞ்சம் தூக்கப்படுது. யௌம ஈதின். நாவினுடைய பொங்கல் பகுதி அல்ல, ஆரம்ப பகுதியும் அல்ல, இடைப்பட்ட பகுதி நாக்க நீங்க மேலே தூக்குறீங்க. விளையின வேறுபாடு. சரி, ஓகே. நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் சரியாகும். வித்தியாசங்களை விளங்கிக்கோங்க. அந்த வித்தியாசங்களை விளங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆ. ஓகே. தேங்க்ஸ்.